கேமரா கனெக்ட் ஆகலை. ஓ, கேமரா வியூ வரல. நமக்கு ஆப்வியஸ்லி கேமரானால ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். கிம்பல் வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் சென்டரில் இருக்குது. காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு? எஸ், நம்மளோட DJI Mini 3 Pro ட்ரோன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் அதில் வந்துட்டு நிறைய பார்ட்ஸுமே வந்துட்டு உடஞ்சி தான் இருக்குது. அவன் செத்துட்டான்டா. நான் ஆல்ரெடி அதை கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் போட்டிருப்பேன். அதுலேயே நான் கேட்டிருந்தேன் இந்த ட்ரோனை ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக எஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட DJI Mini 3 Pro ட்ரோனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேமேஜ் அசஸ் பண்ணிடுவோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அவுட் ஆஃப் த 4 ஆர்ம்ஸ் எனக்கு 3 ஆர்ம்ஸ் வந்துட்டு உடஞ்சிருக்கு. பட் இதோட ஆக்சுவல் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம் மட்டும் உடையலை. ஸோ இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ ஃபிக்ஸபிள் பார்ட். நான் என்ன வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்முமே வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஆர்ம் ஃபோல்ட் பண்ணுறப்போ அன்ஃபோல்ட் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதோட டென்ஷன் அதிகமாகும். அதனால் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இதனால் நமக்கு எந்த இஷ்யூஸும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு 4 விங்ஸில் இந்த ரியரில் இருக்க இந்த 2 விங்ஸுமே உடஞ்சிருக்கு. இந்த 2 செட்டையுமே மொத்தமாக மாற்றி ஆகணும். நம்ம ஒன்று மட்டும் மாற்றுறதுனால மாற்றலாம், பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். 2 செட்டையுமே மாற்றணும். ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த 2 விங்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஐ வுட் ப்ரிஃபர் டு சேஞ்ச் இட். ஏன்னா இதுலேயுமே அந்த ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஏரோடைனமிக்ஸ் லைட்டாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்த கிம்பல் கவர், இது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக உடையில. நான் இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டேமேஜ் அசஸ் பண்ணுறதுக்காக. இது என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிம்பலோட ஒரு சில ஒயர்ஸ் மட்டும் வந்துட்டு கட் ஆகிருக்கு இம்பேக்டில். ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ஃப்ரண்ட் பார்ட்டும் மிஸ் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த ட்ரோனை நான் எடுத்த உடனே வந்த ஃபியூ எரர்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எரர்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நேவிகேஷன் சிஸ்டம் எரர் வந்திருக்கு. அது ஆப்வியஸ்லி GPS எரர். செகண்ட் விஷயம் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் மூவ்மெண்ட் டிடெக்டட். இது என்னாச்சுன்னா, ஷாக்கில் வந்துட்டு அந்த ஏர்க்ராஃப்டில் இருக்க ஆக்சிலரோமீட்டர்லாம் வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக இது கேலிப்ரேஷன் வெளியே விட்டு போயிருக்கும். இல்லைனா வந்துட்டு அந்த ஷாக்கில் இமீடியட்டாக இதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த எரருமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் சென்சர் எரர்னு ஒன்று வந்திருக்கு. தென் கிம்பல் ஸ்டக் எரர். ஆப்வியஸ்லி வந்துட்டு நமக்கு 2 சைட்லேயுமே வந்துட்டு மினி 3 சீரீஸ்லாம் 2 சைட்லேயும் அந்த ரப்பர் கேஸ்கெட் வரும். அதில் தான் வந்துட்டு நமக்கு அந்த கிம்பல் மோட்டர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது ரெண்டுமே ஓப்பன் ஆகிட்டதுனால, வெளியே வந்துட்டதுனால நமக்கு ஆப்வியஸ்லி கிம்பல் கேலிப்ரேஷன் எரரும் வந்திருக்கும், கிம்பல் மூவ்மெண்ட் எரரும் வந்திருக்கும், கிம்பல் ஸ்டக் எரரும் வந்திருக்கும். ஸோ இது பிரச்சனை கிடையாது. இந்த ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ஆக்சல் தான் உடஞ்சிருக்கு. இது முழுசாக உடையில. 2 ஆர்ம்ஸ்க்குமே வந்துட்டு அதே கதை தான். அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல மட்டும் உடஞ்சிருக்கு லைட்டாக. ஸோ அதை மட்டும் தான் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய DJI ட்ரோனில் என்னென்ன டேமேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். டேமேஜ் அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த ட்ரோனுக்கான ஃபிக்ஸிங் பார்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் எங்கே வாங்க போகிறேன், ஜென்யூனான ஒரிஜினல் பார்ட்ஸ் எங்கே நான் வாங்க போகிறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரோனை மொத்தமாக கோத்துட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையா, என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு டயக்னைஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த ட்ரோனோட கன்சல்டேஷன் கேட்டேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட. நான் இனிஷியலாக ட்ரோன் வாங்கினது DJI Mini 1 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேருந்து வந்துட்டு சேலமில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட தான் நான் ஆல்மோஸ்ட் என்னோடய DJI Mini 1 இருக்கட்டும், Mini 2 இருக்கட்டும், Mini 3 Pro கூட வந்துட்டு சர்வீஸ்க்கெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நல்லா பண்ணுவார். நான் அவரோட ஷாப்புக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்மேன் ட்ரோன்ஸ் அந்த சொன்ன இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ என்னோடய ட்ரோன் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரோன்ஸாக இருக்குது. ப்ரோ இவர் தான். ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு என்னென்ன இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லாமே பண்ணுறோம். ட்ரோன்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணுறோம். மற்றபடி சேல்ஸு சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட என்னென்ன ட்ரோன்ஸு கேட்டால் என்னென்ன ட்ரோன்ஸ் வாங்கிக்கலாம்? கன்சியூமர் ட்ரோன்லேருந்து எல்லாமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சஜஸ்ட் பண்ணுவோம். FPV ட்ரோன்ஸும் இருக்குது. கஸ்டம் பில்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கஸ்டம் பில்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ புதுசாக வந்து அந்த 5 Pro ட்ரோனுமே இருக்குது. மினி 5 Proவும் இருக்குங்க. ஓகே. என்ன ப்ரைஸில் வருது? 115 to 120 இருக்கும் ப்ரோ. ஓகே. ப்ரைஸிங் ரேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கும். ஆமாம். சரி, சூப்பர். ஸோ நம்ம ட்ரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 4 விங்ஸ் ஒன்று வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது வந்துட்டு சும்மா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். மீதி 2 வந்துட்டு இந்த இது ஆக்சில் உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ கிம்பிள்லையும் இஷ்யூ இருக்குது. ஓகே ஓகே. உங்ககிட்ட ரெடி ஸ்பேர்ஸே இருக்குதா? ரெடி ஸ்பேர்ஸ் இருக்குது சார். 90% எல்லா ஸ்பேரும் ரெடியாக இருக்குது. ஓகே. ஒரு சில இது மட்டும் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோனை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ப்ரொப்பல்லர்லாம் கழட்டிட்டு மோட்டர் ஒர்க் ஆகுதா, மோட்டரில் எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். பவர் வந்துருச்சு, வீடியோ வரல. ஸோ கேமரா ஏதோ இஷ்யூ இருக்குது. மோட்டர் நல்லா தான் இருக்குது. க்ளோஸ் ஆனால் விஷன் சென்சார் இஷ்யூ வருது. ஓகே, அப்போ அது வந்தால் தான் உங்களுக்கு விஷன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனை இல்லை. மோட்டர் நல்லாவே ஸ்பின் ஆகுது நாலுமே. சரி, பரவாயில்ல. கேமரா சீரியல் நம்பரே வரல. ஸோ கேமராவே வந்துட்டு இஷ்யூ இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சி இருக்கும், வெளியே வந்திருக்கும். ஆக்சுவலாக நமக்கு வாஷர்லேருந்து வாஷர்லேருந்து வெளியே வந்துருச்சு ஆக்சுவலாக கிம்பல். ஸோ இந்த வாஷர் வந்துட்டு பிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது. அண்ட் தென் இது வந்துட்டு ஹாஃப் கிம்பிள். இது கேமரா சென்சாரோடைய வருது? இல்லை, கேமரா இல்லை கேமரா சென்சார். ஆஃப் கிம்பிள் பொறுத்த வரைக்கும் கேமரா வராது. ஃபுல் கிம்பிள்னா தான் கேமரா வரும். ஓகே. அதாவது இது இந்த ஆக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலாக மினி 3 ப்ரோவில் இந்த ஆக்சல் தான் வரும். ஓகே. ஆனால் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சைஸ் இந்த ஆக்சல் வரும். ஓகே. இதில் உங்களுக்கு சைடில் அந்த பீமோட வந்துடும். உங்களுக்கு சீக்கிரம் ப்ரோக்கன் ஆகாது இந்த இது. ஓகே. இது வந்து இவங்க டிஜேயில் பார்த்தீங்கன்னா மினி 4 ப்ரோலேருந்து தான் இது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து சீக்கிரம் பிரேக்கப் ஆகாது. இது உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கனால சீக்கிரம் பிரேக்கப் ஆகிடுது. ஓகே. இது உங்களுக்கு சீக்கிரம் பிரேக்கப் ஆகாது. சரி, இப்போ நம்ம ஆக்சல் நம்ம இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஆர்முமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த மினி 4 ப்ரோவோட அந்த ஆக்சல் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு டேமேஜ் அந்தளவுக்கு ஆகாது. ஆனாலும் வந்துட்டு உடையிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மின்றாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருக்கா, கிம்பல் கழட்டி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் பிஞ்சிருக்கு. ஸோ இதனால் நமக்கு வீடியோ ஃபீடும் வரல. அதே மாதிரி கிம்பலும் கனெக்டிவிட்டி வரல இல்லைங்க. ஆமாம், கிம்பல் கனெக்டிவிட்டியும் வரல. ஸோ அதை தான் வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிம்பிள் இருக்குது. இதோட கேபிள் போட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமராவோட பார்ட்டு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெர்மல் பேஸ்ட் இருக்குது. நமக்கு ஆப்வியஸ்லி கேமரானால ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டெல்லாம் டிசிபேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஹீட் சிங்க் மாதிரி ஒன்று வச்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேபிள் தான் உங்களுக்கு கேமராவோட கனெக்ட் ஆகிற கேபிள். இதோட ஒரிஜினல் கேபிள் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரோ கனெக்ட் பண்ணிட்டாரு. அவர் பண்ணிவிட்டு இது கேபிளில் பிரச்சனையா இல்லை கேமராலேயே பிரச்சனையா அப்படின்ட்டு ஏதோ செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்போஸ் கேமராவில் இஷ்யூ இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக. எனக்கு ஹோப்ஃபுல்லி விஷுவல் ஃபீடு வரணும். வந்துருச்சு. நல்ல வேலை, விஷுவல் ஃபீடு வந்துருச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. ஹாய். சிஸ்டம் இன்னுமே வருது. அது வந்து ஏர்கிராஃப்ட் நாட் இன் ஃப்ளைட். ஓ, ஃப்ளைட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த அப்டக்கிள்லேயே உங்களுக்கு இதாகுமே. இது வந்து எல்லா ட்ரோன்லேயுமே காமன் தான். எனக்கு வந்ததே இல்லை ப்ரோ. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதான் கேட்குறேன். நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். ஓ, ஓகே ஓகே. மோட்ரு ஐடியாவில் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் எல்லா ட்ரோன்லையும். பண்ணுங்க, இது மோட்ரு ஆன் பண்ணோடனே அது போயிடும். ஓ, போயிடுச்சு. போயிடும் உங்களுக்கு டேக் ஆஃப் பண்ணும்போது போயிடும். அது உங்களுக்கு சென்சார்ஸ் ஒர்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெட் கலர் உங்களுக்கு இந்த அப்டக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிவைட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு கீழே இருக்குது. இப்போ நம்ம கிம்பிள் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணாதனால உங்களுக்கு இந்த கிம்பிள் ஸ்டக்குன்ற எரர் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஃபீடு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே இதாக இருக்குது. மிஷின் நீங்கள் பிளாக் பண்ணால் உங்களுக்கு பிளாக் உடஞ்சிருக்கா இது? அது ஃபஸ்ட்டே உங்களுக்கு இல்லை வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா கிராக் விழுந்திருக்காங்க. இல்லை லைட்டாக ஒரு சின்ன கிராக் தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரி, ஓகே. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி, கிம்பல் மட்டும் மாற்றிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. கிம்பல் ஒர்க் ஆகுது, வீடியோ வரல. கேமரா கனெக்ஷன் சரியில்லை. கிம்பல் ஒர்க் ஆகுது, கேமரா மட்டும் அது திரும்பி இது பண்ணு. ஓகே, கேமரா கனெக்ட் ஆகலை. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கே ட்ரோனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேபிளை நம்ம கிம்பலில் போட்டு கேமராவில் போட்டால் கேமரா வியூ வரல. ஆப்வியஸ்லி நீங்களே அந்த வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ
ஸோ எனிவே வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் திரும்பவும் வந்துட்டு நாளைக்கே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்துட்டு மேபி அந்த கிம்பிள் கேபிளை மட்டும் மாற்றிட்டு ஹாஃப் கிம்பிளே போடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனிவே என்ன நிலமையில் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். The next day. ஸோ அடுத்த நாளும் வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டு இப்போ தான் ப்ரோ கால் பண்ணி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வாங்க ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்காரு. என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிம்பலோட இந்த பாட்டம் பாரில் என்ன இருக்குன்னா வந்துட்டு அது கிராக்கே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னலி ஃப்ளெக்ஸ் கேபிள்லேயும் ஒரு சில இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் வந்துட்டு இந்த ஹாஃப் கிம்பல் போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. இட் ஒர்க்ட் பர்ஃபெக்ட்லி. நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராவையும் கிம்பலையும் அந்த ஃப்ளெக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் போட்டால் கிம்பல் ஒர்க் ஆகுது, பட் கேமரா ஒர்க் ஆகலை. சரி கிம்பலை மட்டும் கழட்டிட்டு வெறும் கேமரா ஒண்டி போடுவோன்னு போட்டால் கேமரா மட்டும் ஒர்க் ஆகுது, பட் கிம்பலில் ஏதோ இஷ்யூ வருது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஹாஃப் கிம்பலை எடுத்து புது கேபிள் ஒன்று போட்டு அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தப்போ எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அவர் இப்போ தான் கால் பண்ணியிருக்காரு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ டாப் டவுன் வியூக்கு போயிடுவோமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வீடியோ நமக்கு வருது. வீடியோ ஃபீடு வந்துச்சு. நேற்று ஆக்சுவலாக வரல, இன்றைக்கி வீடியோ ஃபீடும் வந்துருச்சு. வீடியோ ஃபீடு நமக்கு வருது. பட் கிம்பல் வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் சென்டரில் இருக்குது. அது கேலிப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ இந்த டிஜே அசிஸ்டன்ட் வச்சு கேலிப்ரேட் பண்ணிட்டு அது என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிம்பல் கேலிப்ரேஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல். நமக்கு வீடியோ ஃபீடுமே வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு கிம்பல் மூமெண்ட்டுமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு மொத்தமாக சீல் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளைட் டெஸ்ட் வந்துட்டு பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஒரு வழியாக வந்துட்டு இது சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன இதில் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆம்லேயும் உள்ள ஆக்சில்ஸ் மாற்றிருக்கோம். ஓகே, ஆக்சில் 2மே போயிருந்துச்சு. நம்ம ஃபுல் ஆம் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கு ஆக்சில் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ஆம் அது காஸ்ட் அதிகமாக வரும் உங்களுக்கு. ஆனால் ஆம்லாம் நல்லா தான் இருக்குது, மோட்டர்ஸ்லாம் நல்லா இருக்கனால ஆக்சில் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, பேக் சைடில் உங்களுக்கு இது வந்து சும்மா புல்லப்ட்டு தான் இருக்குது. அதனால் இது நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் இது பிரச்சனை இல்லை. இந்த ஆமும் உங்களுக்கு அடையில. டோட்டலாக உங்களுக்கு இந்த 4 ஆமுமே உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. கிம்பிள் மட்டும் உங்களுக்கு இதாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கிம்பிள் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு. அந்த பழைய கிம்பலில் நேற்று கூட அந்த இந்த இஷ்யூ வந்துருந்துச்சு. நேற்று அந்த வீடியோ அவுட் வந்து உங்களுக்கு வரல. நம்ம கேமராஸ்லாம் நல்லா தான் இருக்குது. மற்றபடி கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வீடியோ அவுட் மட்டும் வரல உங்களுக்கு. ஓகே, அது வந்து கிம்பிள் இஷ்யூ. ஏற்கனவே இதில் வேறு ஒரு கிராக் ஒன்று இருந்துச்சு அந்த ரோல் ஆமில். அவங்களுக்கு அதனால் கிம்பிள் தான் ரீப்ளேஸ் பண்ணோம். இல்லைனா நம்ம கிம்பிள்லேயே சர்வீஸ் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கேஸில் வந்து நம்ம அப்படி பண்ண முடியல. ஏன்னா இது ஆமும் உடஞ்சிருக்கும். அது இல்லாமல் அந்த ஃப்ளட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்ம இது ஃபுல் ஹாஃப் கிம்பிள் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, சேம் இதோட கேமரா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு நியூ கிம்பிள் அப்படியே போட்டாச்சு. ஓகே, பண்ணிவிட்டு கேலிப்ரேஷனும் நம்ம பார்த்துருக்கோம். கேலிப்ரேஷனும் பண்ணியாச்சு. இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஆமாம். சரி ப்ரோ, இப்போ வந்துட்டு ஃபைனலாக இது ரெடி பண்ணுறதுக்கு காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு? உங்களுக்கு இந்த ஆக்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சில் 800 தான் வரும் ஒரு ஆக்சில். ஓகே, உங்களுக்கு 2 ஆக்சில் மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ ஹாஃப் கிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 14 to 15 ஆயிருக்கு உங்களுக்கு. 14,000 ஆயிருக்கு. 14,000. ஓகே ப்ரோ, சரி, ஓகே. அப்படியே நீங்கள் கடை எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லிடுங்க. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே நியூ பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு எல்லாமே ஏர் கொரியர்ஸ் எல்லாமே எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ட்ரோன்ஸுமே A to Z எல்லா ட்ரோனுமே பண்ணுறோம். நீங்கள் சின்ன ட்ரோன், மினி ட்ரோன்லேருந்து மேவிக் சீரீஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ட்ரோன் இஸ் ப்ராப்பர்லி ஃபிக்ஸ்டு மக்களே. அதான் ஆப்வியஸ்லி அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு வெறும் அந்த ஆக்சல் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சல் இன்ஃபேக்ட் வந்துட்டு அப்கிரேடே பண்ணியிருக்காங்க மினி 3 Pro ஆக்சல்லேருந்து 4 Proவோட ஆக்சலுக்கு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் கிம்பலும் வந்துட்டு ஃபுல்லாகவே அப்கிரேட் பண்ணியாச்சு. இந்த ஹாஃப் கிம்பலே மொத்தமாகவே அப்கிரேட் பண்ணியாச்சு.
கேமரா இது மட்டும் மூஞ்சி மட்டும் வந்துட்டு இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது என்டி ஃபில்டர் இது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம். மீதி எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ஆப்வியஸ்லி வந்துட்டு ஃப்ளைட் டெஸ்ட்டுமே பார்த்துருப்பீங்க, அதுவும் நல்லா வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு இன்ஃபேக்ட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு இதுக்கு மொத்தமாக ஆன காஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்டு நம்ம வந்துட்டு அழகாக ட்ரோனையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சிலருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ எனிவே நம்ம வந்துட்டு மேபி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஷார்ட்ஸு அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து போடுவோம், எப்படி டே டைம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நைட் ஆகிடுச்சு, இந்த வீடியோ நைட் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ டே டைமில் வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வேணால் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு ஷார்ட்ஸில் வேணால் போடலாம், ரைட்டா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இந்த கண்டென்ட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ எனிவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.